ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வேணான்னு தூக்கி போடக்கூடிய லெமன் தோலால் நம்ம பாத்திரங்கள் பளபளன்னு மின்னும். அதுபோல் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நோ கெமிக்கலே இல்லாத ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் தான். வெறும் 4 பொருட்களை வச்சு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் டிஷ்வாஷ் லிக்விட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிச்சன் டிப்ஸும் பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்குடைய தோலை ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் நம்ம எல்லா வீட்லேயுமே ஒரு கரண்டி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியை திருப்பி போட்டுட்டு கிழங்குடைய பகுதியை கீழ்வாட்டமாக வச்சு தோல் மேலே இருக்க மாதிரி வச்சு ஒரு 4-5 தடவை ப்ரெஸ் கொடுத்தா போதும். கிழங்கு கீழே போயிடும், தோல் பார்த்திங்கன்னா அழகாக மேலே வந்துடும். இது போல் நம்ம அதை உரிச்சு எடுத்துக்கலாம். முக்கியமாக காலையில் நேரத்தில் சமைக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கையில் உரிக்க வராது. இது போல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம வெறும் தோலை மட்டும் மேலாக எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு அழகாக மேஷ் ஆகி கிடச்சிரும். தனியாக ஒரு தடவை கரண்டி வச்சு நம்ம இதை மசிக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு தூளாகி கிடச்சிருங்க. அதே போல் நம்ம தோலை ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த ஒரு கரண்டியை வச்சு நம்ம 2 விஷயத்தையும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த டிப்பை அவசியம் செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெமன் தோலை, எலுமிச்சம்பழ தோலை நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 லெமனுடைய தோல் இருந்தாக்க போதுமானது. காஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தோலையும் எடுத்துக்கலாம். ஆனால் வீணாக போன தோல் யூஸ் பண்ண வேண்டாம், அதை தூக்கி போட்டுருங்க. நல்ல லெமன் தோலை எடுத்துக்கோங்க. அதே போல் காஞ்ச தோல் எடுத்துக்கலாம். இது போல் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு 200 ml கிளாஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விடை வீட்லேயே எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் இந்த டிப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தண்ணி நல்ல தளதளன்னு கொதிச்சோடனையும் இதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சப்பழ தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 15 நிமிஷம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா இந்த தோல் நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகணும். அதே போல் இன்னுமே இந்த தோலில் இருக்கக்கூடிய எல்லா லெமன் சாரும் இந்த தண்ணியில் நமக்கு இறங்கணுங்க. அதனால் 15 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இது 15 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமே இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு நமக்கு வரணும். இது போல் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் உங்களுக்கு கை போட்டு கூட எடுத்து காட்டுறேன். இது போல் நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுறணும். பிணைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு இதை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதை நம்ம ஒரு வடிகட்டி, அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு துணி, ஏதாவது ஒரு காட்டன் துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த துணி வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கணும். இந்த தோலை தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த லைம் ஜூஸ், லெமனுடைய ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது தனியாக கிடைக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி இந்த லெமன் மேலேயே ஊற்றி விட்டுட்டு இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த அந்த ஜூஸில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்து வினிகர் 3 டேபிள் ஸ்பூன். சிந்தட்டிக் வினிகர் தாங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் கிடையாது. சிந்தட்டிக் வினிகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கும் அடுத்து இதில் நம்ம இப்போ முக்கியமாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பு 1 டேபிள் ஸ்பூன் துருகி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நுரை வரும். அதுக்காக நுரைத்தன்மை கிடைக்கும். அதனால் இதை சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்திங்கனாக்கா கிண்டி விட்டுறணும். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோம் அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு நுரை வர அளவுக்கு நல்லா இதை கிண்டி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பாத்திரம் விளக்கக்கூடிய ஹோம்மேட் டிஷ்வாஷ் லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டப்பா வச்சுருக்கீங்களோ அந்த டப்பாவில் இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏற்கனவே இந்த லிக்விட் டப்பா இருந்தது, அந்த டப்பாலே இதை நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். 5லேருந்து 6 செட் ஆஃப் தோல் இருந்தால் போதுங்க. நமக்கு சூப்பரான லிக்விட் வீட்டிலே நம்ம தயாரிச்சிடலாம். இப்போ டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு பாத்திரத்தில் விளக்கி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்போவும் எப்படி பாத்திரம் விளக்குவோமோ அதே போல் விளக்கிக்கிட்ட போதுமானது. ஆனால் இது ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது போல் குலுக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எப்போவும் எப்படி பாத்திரம் விளக்குவோமோ அதே போல் விளக்கிக்க வேண்டியதான். இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னாக்கா பார்த்திங்கனாக்கா, இந்த பிசுக்கு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது சூப்பராக போயிடும். அதே போல் ஸ்மெல்லு அதுவுமே போயிடும். நாம் கொஞ்சம் சோப்பு இதில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல க்ளீனாகவும் இருக்கும். பொதுவாகவே லெமனுக்கு
இந்த கவுச்சிகளை போக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வினிகரும் இதில் சேர்த்துருக்கனால நமக்கு வந்து எல்லா ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக போயிடும். பாத்திரமும் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும். பாத்திரங்கள்லாம் ரொம்ப பளபளன்னு க்ளீனாகவும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நமக்கு எந்த காசுமே செலவு பண்ணாமல் வீட்டிலே தயாரிக்கக்கூடிய இந்த லிக்விடில் கிடைக்கிது அப்படின்னாக்கா யாருக்கு தாங்க இது வேணான்னு தோணும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் இருக்குல்ல, அது வந்து நமக்கு முக்கால்வாசி தீந்துரும். பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் கூட நீங்கள் இது போல் செய்து பார்க்கலாம். நான் வச்சுருக்க லிக்விட் முக்கால்வாசி தீந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த லெமன் தோலால் செஞ்ச லிக்விடை செஞ்சு வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பாத்திரங்களையும் இந்த லிக்விடில் தாங்க இன்றைக்கி நான் விலைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவசியம் நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது போல் சமையல் குறிப்புக்கு நம்ம சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த சாவியாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் சாவி சிக்கிக்கிட்டு சரியாக ஒர்க் ஆகாது. அந்த டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இது போல் வேஸ்லின் எடுத்து லைட்டாக அந்த சாவியில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் போட்டு லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக ஒர்க் ஆகும். நாம் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த வேஸ்லின் கூட நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சாவியில் துரு ஏறிடுச்சுனாலோ அப்படி இல்லைனாக்க நமக்கு லாக்கு வந்து சில நேரம் சரியாக பூட்ட வராது மழை காலங்களில். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாசக்கதவு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கதவுகளும், நம்ம பீரோ அதே போல் லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவிக்கு கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். உப்பு தண்ணி படுறனால இந்த ஸ்டாண்டு வந்து சீக்கிரமாகவே நமக்கு துரு ஏறிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, வேஸ்லின் எடுத்து இந்த ஸ்டாண்டு மேலே இது போல் அப்ளை பண்ணி விட்டுறணும். சமையல் வேலையை முடித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கழுவி போடுவோம்ல, அப்போ நல்லா காஞ்சிடும் பாருங்கள். காஞ்சதுக்கு அப்புறமா இது போல் வேஸ்லினை தடவி வச்சுருங்க. இது போல் நம்ம அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிறனால சீக்கிரமாக துரு ஏறாமல் இருக்கும். நமக்கு நல்ல ஷைனிங்காகவும் பாலிஷாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு அவசியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் செய்து பாருங்கள். ரொம்ப சின்ன டிப் தான். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. பிளாஸ்டிக் கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உட்டன் பொருள், மரத்தால் செஞ்ச பொருட்கள் என்னென்ன இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் இந்த சொல்யூஷனை தேய்ச்சி விடணும். அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி கட்டை, பருப்பு மத்து, உட்டன் கரண்டி, காய்கறி நறுக்கக்கூடிய கட்டிங் போர்டு, இந்த மாதிரி மரத்தாலான ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை வந்து அப்படியே தேய்ச்சி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து இது பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த பொருட்கள்லாம் அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுறனால இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் காயாது. இது போல் நம்ம அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக இந்த பொருட்கள்லாம் வீணாகாமல் இருக்கும். நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். காய்கறி நறுக்கக்கூடிய கட்டிங் போர்டுக்கெலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி அவசியம் செய்து வச்சுக்கணும். மற்ற பொருட்களுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை செய்து வச்சுக்கிட்டா போதுமானது. நம்ம பொருட்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். இன்றைக்கி நான் சொன்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்